நான் வந்து பார்த்திங்கன்னா பில்டிங் ஒர்க்கு சம்மந்தமாகவும் வந்து வேலைக்கு போயிட்டுருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ ஒர்க்குக்கு மட்டும் நம்ம போகிறது நம்மளுடைய கான்செப்ட் கிடையாது. மனிதர்களை பற்றி நம்ம வந்து வேலை செய்கிற இடத்துல தெரிஞ்சுக்கலாம், கற்றுக்கலாம். அவங்கள்ட்டேருந்து உள்ள குணாதிசயம், அவங்க அவங்கள்ட்டேருந்து பார்த்திங்கன்னா பல யுக்திகளை கற்றுக்கலாம். என்ன யுக்தின்னு பார்த்திங்கன்னா, இந்த இடத்துக்கு இவ்வளோ தான் மெஷர்மெண்ட் வேணும் கரெக்டாக ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்கு வந்து லேட்டாக புரிய வரும் வேலை செய்கிற இடத்துல. ஒரு சில பேர் டக்குன்னு அந்த செகண்டுக்கு என்ன இது டக்குன்னு அதை முடிச்சுட்டு அந்த இதுக்கு வேறு இதுக்கு போவாங்க. ஒரு சில பேர் வந்து அதிலே வந்து ஒரு நாள் ஃபுல்லாக வந்து அந்த சின்ன வேலையை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக செய்கிறவங்களும் இருக்காங்க. இந்தமாரி மனிதர்களும் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல கற்றுக்கலாம். அதேமாரி பார்த்திங்கன்னா அவங்களுடைய குணநலன்களையும் பற்றி நம்ம வந்து கற்றுக்கலாம். ஒரு சில பேர் வந்து சாஃப்டாக வேலை வாங்குவாங்க, ஒரு சில பேர் வந்து ஹார்டாக பேசி வேலை வாங்க, ஒரு சில பேர் வந்து ஏன்டா இவன் வந்து நம்மள்கிட்ட பேசுகிறான் அப்படிங்கிற மாரியும் நம்மளுக்கு வந்து ஒரு எரிச்சலோட நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு டிப்ரெஷன் இதுக்கு வந்து நம்மளுடைய மைண்ட் செட் வரும். இந்தமாரிலாம் பார்த்திங்கன்னா வேலைகளில் வந்து எல்லா வேலையிலுமே இருக்கும். நார்மல் பில்டிங் வேலை மட்டும் இல்லை, எல்லா வேலையிலுமே இருக்கும். அதில் வந்து எந்த வேலையாக இருந்தாலும் மார்னிங்கில் செய்கிறது பெஸ்ட்டு. அதை விட நைட் டயத்துக்கு கூப்பிட்றாங்க வேலைக்கு வந்து நீங்கள் எந்த வேலை நடக்குதுன்னு தயவுசெய்து போகாதீங்க. போனீங்கன்னா வந்து நிறைய வந்து ப்ரெஷர் வந்து ஃபேஸ் பண்ணுறாப்புல வரும். சரிங்களா? அதனால் வந்து மார்னிங் டயத்தில் ஒர்க் வச்சுக்கிறத பார்த்துங்க. அதுதான் வந்து எல்லா இதுக்குமே பெஸ்ட்டு.